மாணவர்களுக்கு வணக்கங்கள். நம்ம இப்போ பார்க்குறது ஒரு மைய விசைகள் மற்றும் லேமியன் தேற்றம் அப்படிங்கிற தலைப்பு. அதாவது ஒரு புள்ளியில் இது மாதிரி ஒரு புள்ளி, இதில் பல்வேறு விசைகள் செயல்படுறதை எடுத்துக்கணும். பல்வேறு விசைகள் அப்படிங்கிறது என்ன? F1 வெக்டர், F2 வெக்டர், F3 வெக்டர். இது மாதிரி விசைகள் ஒரு புள்ளியில் செயல்பட்டது அப்படின்னா இந்த விசைகளுக்கு என்ன பேர்? ஒரு மைய விசைகள்னு பேர். இந்த விசைகள் ஒரே தளத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த மூன்று விசைகளும் ஒரே தளத்தில் இருந்ததுன்னா அந்த விசைகளுக்கு என்ன பேர்? ஒரு தள விசைகள்னு பேர். ஒரு மைய விசைகள் அப்படிங்கிறது ஒரு புள்ளியில் சந்திக்கணும், ஒரே தளத்தில் அமைந்ததுன்னா அந்த விசைகளுக்கு என்ன பேர்? ஒரு தள விசைகள் அப்படின்னு பேர். பாருங்க, இதில் F1 வெக்டர், F2 வெக்டர் மற்றும் F3 வெக்டர் அப்படிங்கிற மூன்று வெக்டர்கள் ஒரு பொருள் மீது செயல்படுது. அதே போல் கீழே இருக்கிற ஒரு பொருளை பாருங்கள். இது சாய்தளம். இது எத்தனை டிகிரியில் சாய்ஞ்சிருக்குது? 45 டிகிரியில். இங்கே இருக்கிற சாய்தளம் 30 டிகிரியில் சாய்ஞ்சிருக்கு. அப்போ இதனால் உருவாகக்கூடிய விசைகள் பாருங்கள், F2 F3 பேர் கொடுத்துருக்காங்க. இப்படி உள்நோக்கி செயல்படுது. அப்போ மொத்த விசைகளும் எந்த இடத்துல செயல்படுது? O அப்படிங்கிற ஒரு புள்ளியில் செயல்படுது. ஆகியனால இந்த விசைகளுக்கு என்ன பேர்? ஒரு மைய விசைகள் அப்படின்னு பேர். சரி, இது எதுக்காக நம்ம படிக்கிறோன்னா, இந்த லேமியன் தேற்றம் அப்படிங்கிறது இதைத்தான் சொல்லுது. அதாவது இந்த டயக்ராம் பாருங்க, இந்த லேமியன் தேற்றம் நல்லா புரியும். மூன்று விசைகள் செயல்படுது ஒரு புள்ளியில். F1 அப்படிங்கிற விசை, F2ங்கிற விசை, F3ங்கிற விசை. இப்படி மூன்று விசைகள் ஒரு புள்ளியில் செயல்பட்டது அப்படின்னா, அப்படி செயல்பட்டு அந்த பொருள் சமநிலையே இருந்ததுன்னா, அதாவது மூவ் ஆகாமல் இருந்தது அப்படின்னா, சமநிலையிலேயே இருந்ததுன்னா, இந்த ஒரு மைய விசைகள் கொண்ட இந்த அமைப்பில் ஒவ்வொரு விசையினுடைய எண்மதிப்பும், ஒவ்வொரு விசைனா F1 எண்மதிப்பு இருக்குது இல்லையா, இதனுடைய எண்மதிப்பும் மற்ற இரண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம், தட் இஸ் ஆல்ஃபா, இதனுடைய சைன் மதிப்பிற்கு எப்படி இருக்குமா? நேர்தகவில் இருக்கும். எப்படி? ஒவ்வொரு விசையினுடைய எண்மதிப்பு, அதாவது F1 இருந்தாலும் சரி, F2 இருந்தாலும் சரி, F3 இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு விசைகளுடைய எண்மதிப்பிற்கும் அதற்கு எதிரே இருக்கக்கூடிய மற்ற இரண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தினுடைய சைன் மதிப்பிற்கு எப்படி இருக்கும்? நேர்தகவில் இருக்கும்ங்கிறத விதி. அப்போ F1 வெக்டருடைய எண்மதிப்பு அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் F1 வெக்டர் விச் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இந்த மற்ற இரண்டு விசைகள் அப்படிங்கிறது F2வும் F3யும். ஸோ இந்த இரண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் ஆல்ஃபா, இதனுடைய சைன் மதிப்பு என்ன? சைன் தீட்டா, இதுக்கு நேர்தகவில் இருக்கும். அதே மாதிரி F1க்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்த பீட்டாங்கிற கோணத்துக்கு நேர்தகவு, F3ங்கிற விசைக்கு எதிர்க்கக்கூடிய காமாவுக்கு நேர்தகவு. ஸோ இது அப்படி எழுதலாம், இதை மாற்றி எழுத முடியும் இல்லையா? எப்படி எழுதலாம்? F1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் F1 வெக்டர் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு மாறிலி. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வரும். அப்போ எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம்ல. இப்போ மாடுலஸ் ஆஃப் F1 வெக்டர் பை சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் F2 வெக்டர் டிவைடட் பை சைன் பீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் F3 வெக்டர் டிவைடட் பை சைன் காமா. இதுதான் என்னது? லேமியன் தேற்றம். இப்போ விதி என்ன சொல்லுது? சமநிலையில் இருக்கும் மூன்று ஒருதள மற்றும் ஒரு மைய விசைகள் கொண்டாடும் அமைப்பில் ஒவ்வொரு விசையினுடைய எண்மதிப்பும் மற்ற இரண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தினுடைய என்ன மதிப்பிற்கு? சைன் மதிப்பிற்கு எப்படி இருக்கும்? நேர்தகவில் இருக்கும்ங்கிறத என்னது? லேமியன் தேற்றம். இது முக்கியமான ஒரு 3 மதிப்பெண் வினா. சரியா? ஸோ நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம அடுத்த தலைப்பு பார்க்கலாம். நன்றி.